வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வாழ்த்துக்கள். உங்களை இந்த இனிமையான நாளிலே சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சியுள்ளவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை பல்வேறு விதமான பரிசுகளால் நிறைந்தவைகளாக இருக்கிறது. மனிதன் பொதுவாக பரிசுகளை பெற்றுக்கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சியுடையவனாக காணப்படுகிறான். மருத்துவத்தினுடைய ஆராய்ச்சியிலே இப்படியாக சொல்லுகிறார்கள், நம்முடைய மூளை பகுதியிலே லிம்பிக் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பானது காணப்படுகிறது. மூளையினுடைய ஒரு பகுதி. இந்த பகுதி பரிசுகளை கொடுப்பதற்கும் பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்குமான ஒரு மையமாக இருக்கிறது. பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்கான உந்து சக்தி இந்த மூளையினுடைய ஒரு பகுதியில் தான் இருக்கிறது. நான் அதிகமாக சம்பாத்தியத்தை அல்லது வருமானத்தை நான் ஈட்ட வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அந்த முயற்சி, அந்த தொய்வில்லாத வேலையிலே நாம் ஈடுபடுவதற்கான உத்வேகம் இந்த மூளையினுடைய இந்த பகுதியிலிருந்து தான் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுகளால் நிறைந்ததா. திருமணத்திற்கு, பிறந்த நாளிற்கு, புதிதாக வேலையிலே சேருவதற்கு, பணியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய நாள் அல்லது விசேஷித்த நாட்கள், பண்டிகைகள், பல நேரங்களிலே நாம் பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது கொடுப்பதற்கு ஆவலுள்ளவர்களாக காணப்படுகிறோம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிசு அல்லது மிக உயர்ந்த உன்னதமான பரிசு எதுவென்றால் தேவன் கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் இலவசமாக ஒரு மிகப்பெரிய பரிசை அவர் கொடுக்க ஆயத்தமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். எந்த மனிதனும் இறைவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத அல்லது தன்னுடைய பணத்தால் பெற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய பரிசை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்கு அவர் ஆவலுள்ளவராக காணப்படுகிறார். அது என்னவென்றால் இலவசமான மன்னிப்பு. ஒரு பெரிய இலவசமான மன்னிப்பை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனிதன் பொதுவாக இறைவனிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஆசைப்படுவது பொருட்களைத்தான். ஒரு காரை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஆசை உண்டு, ஒரு வீடை வாங்குவதற்கு அவனுக்கு ஆசை உண்டு, ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஆசை உண்டு, உயர்ந்த பதவியில் அவன் வாழ வேண்டும் என்பதற்கான ஆசை உண்டு. பிரியமானவர்களே, அதை எல்லாவற்றையும் விட மனிதன் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஒரு விலை மதிப்பற்ற இலவசமான மன்னிப்பாக இருக்கிறது. மனிதன் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அந்த மன்னிப்பை அவன் தவற விடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நஷ்டத்தை அவன் சம்பாதிக்கிறான். நான் இதற்கு உதாரணமாக ஒரு சிறு கதையை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மனித வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 100-200 வருடங்களுக்கு முன்பாக உலகத்திலே பெரும்பகுதியான நிலப்பரப்புகள் அது முடியாட்சியின் கீழாகத்தான் காணப்பட்டது. அதாவது மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். மன்னருடைய காலகட்டங்களிலே மன்னர் யாரை அவர் சிறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவரை சிறைப்படுத்த முடியும், யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவரை விடுதலை செய்ய வேண்டும், யாருக்கு தண்டனை கொடுத்து அவர் அந்த நீதியை நிறைவேற்ற நினைக்கிறாரோ அதை செய்துவிட முடியும். ஆகவே அரசனுக்கு தான் எல்லா அதிகாரமும் காணப்பட்டது. ஒரு நிலப்பரப்பினுடைய முழு அதிகாரமும் அரசனுக்கு காணப்பட்டது. ஆகவே அப்படியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய குற்றவாளிகள் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு அவர் சென்று அந்த ராஜ்யமானது, அந்த ஆட்சியானது எப்படி இருக்கும் என்பதை அவர் அவ்வப்போது சோதனைக்குட்படுத்துவது இயல்பு. அப்படியாக ஒரு நாள் அவர் இப்படியாக யோசித்தார், நான் சிறைச்சாலைக்கு சென்று பார்க்க வேண்டும். அங்கு ஏதாவது குற்றமற்ற நபர்கள் எங்கேயாவது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களா, அல்லது அங்கே சிறையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனம் திரும்பி குற்றத்திற்காக மனம் வருந்தி
இனி இதை செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டா என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முடிவெடுத்து அடுத்த நாள் அதிகாலையிலே தன்னுடைய மிக முக்கியமான மந்திரிகளோடு அந்த சிறைச்சாலைக்கு கடந்து சென்றார். அப்படி செல்லும் பொழுது அங்கே அநேக சிறைவாசிகளை அவர் பார்க்க நேர்ந்தது. அந்த சிறைவாசிகள் அநேகர் தங்களுடைய குற்றங்களுக்கு மனம் வருந்தாமல் ஆனால் விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவர்களுக்கு மேலோங்கி இருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த சிறைச்சாலையிலே ஒரு வினோதமான ஒரு காட்சியை அவர் பார்த்தார். எல்லா அறையில் இருந்த சிறைவாசிகளும் வந்து தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு சிறைவாசி மட்டும் அவர் ராஜாவை சந்திக்கவே இல்லை என்ற தகவல் அவருக்கு கிடைத்தது. ஏன் இந்த சிறைவாசி தன்னை சந்திக்கவில்லை என்று சொல்லி அவர் விசாரித்து அந்த இடத்திற்கு அவர் கடந்து சென்றார். அப்படி செல்லும் பொழுது அந்த நபர் இப்படியாக சொன்னார், நான் மிகப்பெரிய தவறு இழைத்திருக்கிறேன், நான் நிச்சயமாக வெளிவரக்கூடாது, என்னுடைய வாழ்க்கைக்கான தண்டனையை நான் தானே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் ராஜாவிடத்திலே எந்த விதமான கோரிக்கையும் அவர் வைக்கவில்லை. இப்படியான இந்த வினோத காட்சியை பார்த்துவிட்டு ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு சென்று தன்னுடைய முத்திரை மோதத்தால் இப்படியாக ஒரு கடிதத்தை அவர் அனுப்பினார். என்னுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய அநேக நபர்களை நான் சந்தித்தேன், ஆனால் உன்னை நான் சந்தித்தது மிக வினோதமாக காணப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய குற்றத்திற்காக நீ மனம் வருந்துவது மட்டுமல்ல, நான் இதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே உனக்கான ஒரு விடுதலை பத்திரத்தை நான் இங்கே கொடுக்க போகிறேன். நீ எப்பொழுது வேண்டும் என்றாலும் இந்த கடிதத்தை நீ திறந்து பார்த்து அந்த கடிதத்தை நீ காண்பித்து அதில் இருக்கக்கூடிய அரசாங்க முத்திரையை நீ காண்பித்து நீ விடுதலை பெறலாம். உன்னுடைய விடுதலையானது உன்னுடைய கையிலே இருக்கிறது. நான் ஏற்கனவே உனக்கான விடுதலையை நான் கொடுத்து விட்டேன், நீ எப்பொழுது வேண்டுமென்றாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அவர் இப்படியாக சொன்னார். அந்த கடிதம் அவருக்கு அந்த சிறைவாசிக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது. வருடங்கள் கடந்து போயின. ஒவ்வொரு வருடமும் கடிதங்கள் வந்து கொண்டே இருந்தது. சில வருடங்களுக்கு பின்பாக அந்த சிறைவாசி அந்த சிறையிலே அவன் மரித்து போனான். அவனை அடக்கம் செய்தார்கள். அவனுடைய அறையிலே பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை அவர்கள் பார்த்தார்கள். அங்கே பிரிக்கப்படாத அந்த கடிதங்களானது அங்கே காணப்பட்டது. அந்த கடிதங்களை பிரித்து பார்க்கும் பொழுது ராஜா ஒவ்வொரு வருடமும் அந்த சிறைவாசிக்கு அவர் கடிதங்களை அனுப்பி கொண்டே இருந்தார். உனக்கான விடுதலை பத்திரம் இங்கே இருக்கிறது, நீ எப்பொழுது வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம், இதை எடுத்து பயன்படுத்திக்கொள் என்று சொல்லி ராஜா ஒவ்வொரு வருடமும் அவனுக்கான மன்னிப்பை அவர் கொடுத்து அதற்கான பத்திரத்தை அரசாங்க கடிதத்தை அவர் அனுப்பி கொண்டிருந்தார். ஆனால் அவன் அதை கடைசி வரை பயன்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையும் எப்படியாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா மனிதர்களுக்காக ஏற்கனவே 2000 வருடத்திற்கு முன்பாக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் மன்னிப்பை வைத்து விட்டு சென்றிருக்கிறார். யார் வேண்டுமென்றாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இலவசமான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய அழைப்பை கேட்டு நீங்கள் அவரிடத்திலே வந்து அந்த இலவசமான மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லது இந்த அழைப்பை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்றால் இதில் என்ன நிகழப்போகிறது? ஒரு மிகப்பெரிய தண்டனையானது காத்து கொண்டிருக்கிறது. அந்த தண்டனை என்ன? எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த பாவத்திற்காக அந்த பாவத்திற்கான தண்டனை இயேசு இருக்கிறார் என்பதை நிராகரிப்பதினாலே அவனுடைய நித்திய காலம் நரகத்திலே அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை முடிவு செய்யும்படியான ஒரு தீர்மானத்தை தேவன் ஒவ்வொருவருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். மனிதன் நரகத்திற்கு செல்வதற்கான காரணம் தேவன் மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுனால் அல்ல, மாறாக அந்த மன்னிப்பை மனிதன் நிராகரிக்கிறதுனால் அவன் நரகத்திற்கு செல்கிறான். தேவன் கொடுக்கிற மன்னிப்பை, அந்த இலவசமான மிகப்பெரிய பரிசு பொருளாக மன்னிப்பை மனிதன் ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாதவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, எனக்கு இது வேண்டாம், இயேசுவிடத்திலிருந்து இந்த மன்னிப்பை எனக்கு தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கைக்கான மன்னிப்பை நானே பார்த்து கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கான தீர்வை நானே முடிவு எடுத்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கான முடிவை நானே தீர்மானிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவன் நிராகரிப்பதனால் அவன் மிகப்பெரிய தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சிறைவாசி அப்படித்தான் செய்தான்.
தன்னுடைய காலமெல்லாம் அந்த ஒரு முறையாவது அந்த கடிதத்தை அவன் பிரித்து பார்த்து அந்த கடிதத்திலே இருக்கக்கூடிய அந்த இலவசமான மன்னிப்பை அவன் காண்பித்திருந்தால் அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அடுத்த வினாடி அவனை சுதந்திரமாக வெளியிலே அனுப்பியிருப்பார்கள். அவன் சுதந்திரமாக இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் கழித்திருக்க முடியும். ஆனால் அவனுக்கு அதிலே பிரியமில்லை. அந்த கடிதத்தை பிரிப்பதற்கு கூட மனம் இல்லாமல் அவன் காணப்படுகிறான். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, நீங்கள் அப்படியாக காணப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக வேண்டி அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்திருக்கிறார். அவருடைய மன்னிப்பை இன்றைக்கே அவர் வைத்திருக்கிறார். யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்ததினால் அதை செய்கிறார். அவர் இரக்கம் பாராட்டுகிறதுனால் அதை செய்தார். பிரியமானவர்களே, இந்த உலக ராஜாக்களை விட இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் மனிதர்களை நேசிக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். உங்களையும் என்னையும் இந்த மன்னிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அழைப்பின் சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு உங்களுடைய இருதய கதவை திறக்கிறீர்களோ, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், நான் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய இந்த முடிவில்லாத நித்திய ஜீவ வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது மனதிலே விசுவாசித்து வாயிலே நீங்கள் சொன்னால் இந்த நொடி பொழுதிலே அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே அதை அவர் செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மனிதர்களுடைய எல்லா தண்டனையும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இனி மனிதன் எந்த விதத்திலும் தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அது அவனுடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக 2 காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வைக்கிறார். ஒன்று நித்திய ஜீவ வாழ்க்கை, ஒரு அழியாத வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவானவர் வைக்கிறார். இன்னொன்று அழிந்து போகக்கூடிய நரக வாழ்க்கையை அவர் வைக்கிறார். எதை தெரிவு செய்ய போகிறீர்கள்? பிரியமானவர்களே, நல்லதை தெரிவு செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதன் அறிந்து கொள்ள முடியாத இந்த தேவனை அவர் வெளிப்படுத்துகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு திறக்கப்படாத கடிதங்களைப் போல அநேகருடைய இருதயம் இருக்கிறது. எத்தனையோ முறை உங்களுடைய வீட்டிலோ, எத்தனையோ முறை நீங்கள் பள்ளியிலோ, எத்தனையோ முறை உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு அறிவித்திருக்கலாம். அதை கேட்காமல் நிராகரித்த மனிதர்களாக நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். பரவாயில்லை, இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இயேசுவே என்னை மன்னியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அவருடைய மன்னிப்பு உங்களுக்கு தாராளமானதாக இருக்கிறது. நீங்கள் ஒரே ஒரு முறை இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறந்து உங்களுடைய மனதிலே நீங்கள் உணர்ந்து மனம் திரும்பி என்னுடைய எல்லா பாவத்தை நான் விட்டு விடுகிறேன், கடந்த காலத்தில் செய்த எல்லா தவறுகளை நான் விட்டு விடுகிறேன், என்னுடைய நண்பர்களுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக, மனைவிகளுக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக செய்த எல்லா பாவங்களையும் இயேசுவே நான் விட்டு விடுகிறேன், என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும், உமக்கு விரோதமாக செய்த பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி கேட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த முடிவில்லாத நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அவர் ஆவலோடே அழைக்கிறார். அவர் சந்தோஷத்தோடே உங்களை அழைக்கிறார். எவன் ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய இருதய கதவை திறக்கிறானோ அவனுடைய இயேசு கிறிஸ்து அவர் நித்திய காலமாக இருப்பார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு இந்த முடிவில்லாத இந்த இலவசமான வெளியேற பெற்ற மன்னிப்பு என்கிற பரிசை அவர் கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை இந்த வேளையிலே தாழ்மையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஜீவனை தந்திடும் வார்த்தை இதே, மரணத்தை ஜெயித்திடும் வார்த்தை இதே, உயிர் தேடத்தானே செய்திடுமே, ஜெயித்திடத்தானே வைத்திடுமே, ஜீவனுள்ள வார்த்தையே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சமயத்திலே உங்களோடு கூட கர்த்தரின் நற்செய்தியை பகிர்ந்துள்ளதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையும் கூட நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. செய்திக்கு முன்பதாக ஒரு பகுதியை வாசித்து அதன் மூலமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1-10 முடிய நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1-10. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பனையை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிகளிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் நிலையை பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இங்கே நாம் வாசிக்கப்பட்ட பகுதியினுடைய முக்கியமான பிரதானமான பகுதி, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாகிய பேதுருவும் யோவானும் அந்த காலகட்டத்திலே அலங்கார வாசல் அண்டையிலே அவர்கள் அந்த ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அங்கே செல்லும்போது அங்கே வாசல் அண்டையிலே பிச்சை கேட்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனை அவன் பார்க்கிறார்கள். அவன் அந்த பிச்சை கேட்கக்கூடியவன் நாள்தோறும் அவன் வருகின்றவர்கள் போகின்றவர்கள் அந்த ஆலயத்துக்கு செல்கிற இடத்திலே அவன் தொடர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருப்பது அவனுடைய வழக்கமாக இருந்தது. அதே போல் அவன் இந்த பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்களை பிரவேசிக்கும் போது அவர்களிடத்திலையும் அவன் பிச்சை கேட்கிறான். அவர்கள் அவனை உற்று பார்க்கிறார்கள். உற்று பார்த்து அவனிடத்திலே கேட்கக்கூடியது, உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றான். எங்களை நோக்கிப்பார் என்று சொன்ன உடனே அவன் செய்யக்கூடிய காரியம், அவர்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று அவன் நினைத்தது போல, மற்ற பிள்ளைகள் கொடுப்பது போல இவர்களும் எனக்கு ஏதாவது கொடுப்பார்கள் என்ற நோக்கத்திலே அவன் நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்கிறார். அப்படி சொன்னவுடனே அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை தொழுது கொண்டு அவர்களோட கூட செல்லக்கூடிய காரியத்தை நாம் படிக்கின்றோம். அவன் அன்றாடம் பிச்சை கேட்கக்கூடிய அந்த பிச்சைக்காரனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று பார்க்கும்போது, எதிர்பார்ப்பு ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். ஏனெனில் அவனுடைய தொழில் அல்லது அவன் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமே, அவனுடைய சாப்பாட்டுக்கு அல்லது அவனுடைய குடும்பத்தினுடைய சாப்பாட்டுக்கு ஏதாவது பணம் வேண்டுமே என்கிற நோக்கத்திலே அவன் எதிர்பார்க்கிறான். பண தேவைகளுக்காக அவன் எதிர்பார்க்கிறான். அல்லது இந்த உலக வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து சுபித்து இருப்பதற்காக அவன் எதிர்பார்க்கிறான். அது நியாயமான எதிர்பார்ப்பு தான். ஆனால் அதைவிட பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு அந்த பணம், வெள்ளி, பொண்ணு இதைவிட நீ உண்மையான தீர்வாக இருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை கிடைக்கக்கூடிய அந்த உலகத்தில் அழியாத இருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பும், அதே போல அவன் கிடைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் குறித்து அவர்களுக்கு அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய விடுதலையை அவர்கள் கொடுக்கக்கூடியதை நாம் அறிகிறோம். மனிதனுக்கு உண்மையான தீர்வு என்பது இந்த பாவத்திலிருந்து உண்மையான தீர்வு தான் ஒரு உண்மையான விடுதலை அல்லது உண்மையான தீர்வு என்பதுதான். அதைத்தான் அவர்களும் அந்த தேவாலய வாசலில் உட்கார்ந்திருக்கிற அந்த பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த முடவனுக்கு கொடுக்கிற காரியத்தை நாம் அறிகிறோம். மனிதன் இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய நன்மைகளை நாடி தேடுகிறான். இந்த உலகத்தில் ஏதாவது கிடைக்குமா, அல்லது இந்த உலகத்திலே நான் எப்படியாவது சுகித்து வாழ முடியுமா, அல்லது எப்படியாவது நான் பணம், பதவியோடு, அந்தஸ்தோடு நான் வாழ வேண்டுமா என்று அவன் உலகத்திலே எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் அறிகிறோம். ஆனால் அதைவிட மேலானது பாவமாகிய இந்த உலகத்திலே, பாவ உலகத்திலே நமக்கு இந்த பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு என்கிற விடுதலை தான் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்க முடியும் என்பதை நான் உங்களிடத்திலே கூற விரும்புகிறேன். பாவம் மன்னிக்கப்படாமல் ஒருவர் இந்த உலகத்திலே அவர் மரிப்பாரானால் நிச்சயமாக அவர் நரகத்துக்கு தள்ளப்படுவதற்கு அவர் அவசியமாக கருதப்படுகிறார். இந்த உலகத்திலே யார் ஒருவர்
பாவம் மன்னிப்பு படாமல் இந்த உலகத்திலே மரிக்கும்போது அவர் நித்திய நரகாக்கணைக்கு தள்ளப்படுகிறார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மனிதன் எதிர்பார்த்தது ஒரு வகையில் இருந்தாலும், ஆனால் உண்மையான பிள்ளைகளாய நமக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பாவம் மன்னிப்பு பெற வேண்டும். அதுதான் உண்மையான விடுதலை ஒழிய இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய இந்த காரியங்களுக்காக விடுதலை பெறுவதை விட பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இங்கே இவர்கள் சொன்னக்கூடிய காரியம், அந்த முடவனை அவர் குணமாக்கின விஷயத்திலே ஒருவேளை நினைக்கலாம் பேதுருவுக்கும் யோவானுக்கும் வல்லமை இருந்தது என்று, அல்லது தன்னுடைய சுயத்தினாலே அவர்கள் செய்தார்கள் என்று கூட ஒருவேளை எண்ணி பார்க்கலாம். அப்படி அல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் பார்க்கிறோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரு வல்லமையுள்ள நாமம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் செய்யக்கூடிய அற்புதத்தை நாம் காண்கின்றோம். அந்த பேதுருடைய சொந்த பலத்தினாலோ அல்லது அவர்களுடைய பரிசுத்தினாலோ அல்லது அவருடைய உண்மையான வாழ்க்கையினாலோ அவனுக்கு ஒரு விடுதலை பெறவில்லை. மாறாக இயேசுவின் நாமத்தில் உள்ள விசுவாசத்தின் மூலமாகவும் இயேசுவின் நாமத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகத்தின் மூலமாகவே அவனுக்கு முக்கியமான விடுதலை கிடைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, நீங்களும் அதை இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் நம்பிக்கை அல்லது விசுவாசம் வைக்கும்போது பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். அதே சமயத்திலும் பாவத்தை மன்னிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வந்திருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். அவர்கள் மரணத்திற்கு பின்பதாக எந்தவித சரித்திரமும் கிடையாது. உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் அவர்களை குறித்து அநேக பிள்ளைகள் சாட்சி அல்லது அநேக காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் மரித்த பின்பு அவர்களை குறித்து எந்தவித சாட்சியும் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலும் சரி, அவர் மரித்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகும் அவர் உயிரோடு எழுந்ததற்கான சரித்திர சான்று உண்டு. அதனால் அவர் மரித்த பிறகும் அவர் இன்றும் பேசுகிறவராக, இன்றும் வல்லமையுள்ள உலக ரட்சகராக இருந்து மக்களை காப்பாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் பிறந்தது முதல் அவன் சப்பானியாய் வாழ்ந்து வந்தான் என்று பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாமும் கூட இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பே அல்லது பிறந்தது முதலே நாம் பாவத்திலே பிறக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் பாவம் செய்வதனாலே பாவிகள் என்று சொல்ல முடியாது. நாம் பிறந்தது முதலே நாம் பாவிகளாக இருக்கிறோம். நம்முடைய பாவம் நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தர வேண்டும் என்பது தேவன் அவர் நிச்சயமுள்ளவராக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது, அவரிடத்திலே நாம் விசுவாசம் வைக்கும்போது நமக்கு நம்பிக்கை உண்டு. இவனுமே இந்த சப்பானியுமே ஒருவேளை இந்த பேதரும் யோவானும் சொல்லும்போது ஏதோ நமக்கு கிடைக்கப் போகிறது என்கிற நம்பிக்கையிலே அவர்களை உற்று நோக்கி பார்க்கிறான். அவன் உற்று நோக்கினது ஏதாவது கிடைக்கும் என்று அவன் உற்று நோக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடைக்கப்பட்டது மிகப்பெரிய ரட்சிப்பு அல்லது விடுதலை என்பதை நாம் அறியும். அதே போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று நோக்கி பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பை அல்லது பாவத்தின் விடுதலையும் பாவத்தின் விடுதலையிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நாம் பெறுவதற்கு தேவன் நமக்கு உறுதி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவனை நோக்கி நடக்க வேண்டும் அல்லது தேவனை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட வல்லமையை அவருடைய பிள்ளைகளுக்கு வர உண்மையிலவராய் இருக்கிறார் என்பதிலே நாம் நோக்கி பார்க்கிறோம். அதற்கடுத்தபடியாக இந்த சப்பானியுமே அவன் தனக்கு கிடைக்கப்பட்ட சந்தோஷத்தை அல்லது தனக்கு கிடைக்கப்பட்ட விடுதலையை அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதை நாம் அறிகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிடைக்கக்கூடிய விடுதலை என்பது ஒரு நித்தியமான விடுதலை, ஒரு நித்தியமான பாக்கியம், அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அதே சமயத்திலே நான் பாவியாக இருக்கிறேன், நான் பிறந்த முதல் பாவியாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது விடுதலை உண்டா, எனக்கு ரட்சிப்பு உண்டா என்று அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே பாவம் செய்யாதவராக அவர் பரிசுத்தராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் உலகத்திலே வாழ்ந்த நாட்களே என்னில் குற்றம் உண்டு, யார் உங்களில் குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விட்டார். கூட்டத்தை பார்த்து கேள்வி விட்டார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீர் இந்த குற்றத்தை செய்தீர், நீர் இந்த பாவத்தை செய்தீர் என்று யாரும் சொல்லவில்லை. ஏனெனில் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக அவர் வாழ்ந்தார். 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் அவர் வாழ்ந்ததனால் நானே பரிசுத்தர், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் கூறின காரியத்தை நாமும் கூட நினைவுறோம். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக மாத்திரமே நாம் அவரிடத்திலே வர முடியும். பாவத்தோடு நாம் அவரோடு வர முடியாது. ஏனெனில் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலே பாவிகள் கிட்டி சேர முடியாது. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட பாவிகள்
நாம் தேவனிடத்திலே கிட்டி சேர்வதற்கு, தேவன் அதற்கு அடைக்கலம் தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட எண்ணத்தோடும் சிந்தனையோடும் தேவனிடத்திலே நாம் நம்மை நாமே சமர்ப்பித்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் இருக்கிற வண்ணமாகவே நான் உம்மிடத்தில் வருவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை. ஆனால் நீர் எனக்காக சிலுவையிலே செய்து முடித்த, எனக்காக நீர் சிலுவையிலே பாடுபட்டீர், இரத்தத்தை சிந்தினீர், நீர் மரித்தீர், உயிரோடு எழுந்தீர், இன்றும் எனக்காக நீர் பரிந்து பேசுகிறீர் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் தேவனிடத்திலே வரும்போது அவர் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனிடத்தில் வருபவர்களை அவர் ஒருபோதும் தள்ளுவதில்லை. பரிசுத்த பிள்ளைகள் அல்லது பணக்காரர்கள் அல்லது நல்லவர்கள் அல்லது நீதிமான்கள் மாத்திரமே தேவனிடத்திலே அண்டிக் கொள்ள முடியும் என்கிற வார்த்தை இல்லை. மாறாக அவர் விரும்புகிற காரியம், தேவனிடத்திலே, ஐயோ ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் உம்மிடத்திலே நான் இருக்கிற வண்ணமாக வருவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை, ஆனாலும் உம்முடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவுவதற்கு போதுமானதாக இருக்கிறது, நீர் எனக்காக மரித்தீர், நான் அப்படியாக நான் நரகத்திற்கு பாத்திரவான் என்கிற சிந்தனையோடும் நம்பிக்கையோடும் நாம் தேவனிடத்திலே வரும்போது அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் அவர் ஏற்றுக்கொள்கிறார். வருத்தப்பட்டு பாரம் உங்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், தேவனிடத்தில் வருகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தபடியாலும், அவர் நன்மையை செய்கிறவராக இருக்கிறபடியாலும், அவர் நீதியுள்ளவராக இருக்கிறபடியாலும், அவர் பாவிகளை நேசிக்கிறவராக இருக்கிறபடியாலும், அவரிடத்திலே வரும்போது ஒரு பாவ மன்னிப்பும் விடுதலையும் நித்திய மரணத்திலிருந்து தண்டனையிலிருந்து தப்பித்து அவர் தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நாம் இருக்கிற வண்ணமாகவே அல்லது இருக்கிற இடத்திலே நாம் தேவனிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலே வரும்போது தேவன் இந்த மிகப்பெரிய பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விடுதலையும், தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய சிலாக்கியத்தையும் தேவன் தருகிறார். தேவன் தாம் இந்த வார்த்தையும் கூட நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.